மும்பையில் 300 துண்டுகளாக கண்டெடுக்கப்பட்ட உடல் பாகங்கள்னு செய்தித்தாள்களில் ஒரு செய்தி பரவுது. இல்லை நாங்கள் 4 துண்டுகளை தான் வெட்டினோம். இது குற்றவாளிகளோட ஸ்டேட்மெண்ட். என்ன நடந்தது? குற்றமும் பின்னணியும். மரியா சூசேராஜ் வாய்ப்பு தேடிட்டு வளர்ந்து வரும் ஒரு இளம் நடிகை. நீரஜ் குரோவர் சினர்ஜி அட்லாப்ஸ்கிற ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கம்பெனியில் எக்ஸிக்யூட்டிவாக ஒர்க் பண்ணுறாரு. எமிலி, ஜெரோம், மேத்யூ நேவில ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவர் மரியா சூசேராஜோட பாய் ஃப்ரெண்ட். இவங்க 3 பேருக்கும் நடந்த ஒரு முக்கோண காதல் பிரச்சனை தான் ஒரு கொலையில வந்து முடிஞ்சிருக்கு. மைசூரை பூர்வீகமாக கொண்டவங்க தான் இந்த ஆக்ட்ரஸ் மரியா சூசேராஜ். இண்டஸ்ட்ரியில கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வர மரியா சூசேராஜ் வாய்ப்புக்காக மும்பை வர்றாங்க. வாய்ப்பு தேடி மும்பை வர மரியாவுக்கு ஏற்கனவே ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல எக்ஸிக்யூட்டிவா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நீரஜோட அறிமுகம் கிடைக்குது. ஆரம்ப காலகட்டங்களில் நல்ல நண்பர்களை தான் பழகிட்டு வராங்க நீரஜ் மற்றும் மரியா. நாட்கள் ஆக ஆக நீரஜோட நடவடிக்கைகள்ல சில மாற்றங்களை உணர ஆரம்பிக்கிறாங்க மரியா. அதாவது தன்னை நீரஜ் லவ் பண்றாருங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இந்த விஷயத்த தன்னோட பாய் ஃப்ரெண்டான மேத்யூ கிட்ட ஷேர் பண்றாங்க. அதாவது என்ன நீரஜ் லவ் பண்றாரு, ஆனா அதுக்கு நான் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணிக்கல. இதை கேட்ட மேத்யூவுக்கு பயங்கரமா கோவம் வருது. இதனால மேத்யூவுக்கும் மரியாவுக்கும் அடிக்கடி சண்டை வர ஆரம்பிக்குது. மரியா கிட்ட நீரஜோட ஃப்ரெண்ட்ஷிப்பை விட சொல்லி மேத்யூ ரொம்ப நாளா எச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா மரியா அதை கண்டுக்கவே இல்லை. ஏன்னா நீரஜ் இங்க மரியாவுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா மரியாவுக்கு தங்க இடம் கொடுத்ததுல இருந்து அவங்களோட கரியர் குரோத்துக்கும் இன்னும் நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாரு நீரஜ். நாட்கள் ஆக ஆக மரியாவுக்கும் நீரஜுக்கும் காஃபில ஆரம்பிச்ச பழக்கவழக்கம் பெட்ரூம் வரப்போகுது. இதற்கிடையில மேத்யூ ஃபோர்ஸ் பண்ணதுனால மரியா வேற ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. ஆனா இங்கேயும் நீரஜ் வரப்போக இருக்கிறாரு. அன்னைக்கு மே 6, 2008 மரியாவை பார்க்க வந்த நீரஜ் அன்னைக்கு மரியாவுடைய அபார்ட்மெண்ட்ல தங்கிடுறாரு. இந்த விஷயத்த மேத்யூ கிட்ட மரியா பகிர்ந்துக்கிறாங்க. இதை கேட்ட ஆத்திரமான மேத்யூ சரியா மே 7, 2008 காலையில மரியாவோட அபார்ட்மெண்ட் காலிங் பெல்ல அழுத்துறாரு. மரியா கதவு திறக்கிறாங்க. மேத்யூ பயங்கர சத்தமா ஆத்திரத்தோட எங்க அவன்னு கத்திட்டு உள்ள போறாரு. நீரஜ் மேத்யூவை பார்த்த உடனே அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாரு. இவர் தான் மரியாவோட பாய் ஃப்ரெண்ட்னு. ஏன்னா நிறைய தரம் மேத்யூவும் மரியாவும் எடுத்துக்கிட்ட போட்டோஸை மரியா நீரஜ்ட்டு காட்டியிருக்கிறாங்க. இதுக்கப்புறம் அந்த இடத்துல வாக்குவாதம் வளர்ந்துகிட்டே போகுது. வாக்குவாதம் கைகலப்பா மாறுது. கோபத்துல நீரஜ மேத்யூ அடிச்சே கொன்னுறாரு. இதை பார்த்த மரியாவுக்கு பயங்கர ஷாக். இன்னமும் வெறியடங்காத மேத்யூ மரியாவை ரேப் அட்டெம்ப்ட் பண்றாரு. அப்புறம் மரியாவை மேத்யூ மிரட்ட தொடங்குறாரு. நான் சொல்றத நீ கேட்கலனா உன்னையும் கொன்னுட்டு நானும் சூசைட் பண்ணிப்பேன். ஸோ வேற வழியே இல்லாம மரியா மேத்யூ சொல்றத கேட்க தொடங்குறாங்க. மரியாவை ஒரு கத்தி வாங்கிட்டு வர சொல்றாரு மேத்யூ. மரியாவும் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. கத்தி வாங்கினோன்னா மேத்யூ ஒரு 2 பேக் எடுத்துக்கிட்டு நீரஜோட பாடியோட பெட்ரூம்குள்ள போறாரு. அப்போ நீ உள்ள வராதுன்னு மரியாவை பார்த்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு போறாரு. நீரஜோட உடல்களை 4 பாகமா வெட்டிட்டு அதை அந்த பேக்ல வச்சு பேக் பண்ணிடுறாரு. இதுக்கப்புறம் இந்த பாடியை வெளியில கொண்டு போறதுக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க மேத்யூவும் மரியாவும். மேத்யூ மரியாவோட ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது ஃபோன் பண்ணி கார் அரேஞ்ச் பண்ண சொல்றாரு. மரியாவும் அந்தேரி பகுதியில் உள்ள தன்னோட ஃப்ரெண்டான கிரணுக்கு ஃபோன் பண்ணி கார் கேட்குறாங்க. கிரணும் கொடுத்துட்றாரு. அப்போ மே 7, 2008 மணி மதியம் 3 கார் எடுத்துக்கிட்டு போன மரியாவும் மேத்யூவும் லோக்கந்தாவில்ங்கிற ஒரு ஏரியாவில் உள்ள பெட்ரோல் பங்க்ல 5 லிட்டர் பெட்ரோல் வாங்குறாங்க. அதை ஒரு கேன்ல ஃபில் பண்ணிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த 2 பேரும் நீரஜோட உடல் எடுத்துக்கிட்டு வெஸ்டர்ன் எக்ஸ்பிரஸ் சாலையில பயணிக்க தொடங்குறாங்க. குறிப்பிட்ட தூரம் போன உடனே மேத்யூ ஆள் நடமாட்டம் இல்லாத அந்த ஒரு இடத்த பார்த்துட்டு மரியாவை காரை நிறுத்த சொல்றாரு. அப்போ மணி சுமார் 7லேருந்து 7:30 இருக்கும். முதல்ல மேத்யூ பேக்ஸ் எடுத்துட்டு உள்ள போறாரு. அவரை பின்னாடியே பின்தொடர்ற மரியா அவங்க கையில உள்ள பெட்ரோல் பாட்டில்ஸை மேத்யூ கையில கொடுத்துட்டு அவங்க சைலண்டா வந்து கார்ல உட்காந்துடுறாங்க. மேத்யூ அந்த நீரஜோட பாடிஸை கம்ப்ளீட்டா எரிச்சிடுறாரு. வீட்டுக்கு வந்ததும் மரியாவை அந்த ரத்தக்கரைகளை கிளீன் பண்ண சொல்றாரு. இப்போ டைம் நைட் 10:30. நீரஜோட ஃப்ரெண்ட் நிஷாந்த் மரியாவுக்கு ஃபோன் பண்றாரு. நீரஜ நேத்துலேருந்து காணும், உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்குறாரு. அதுக்கு மரியா எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சிம்பிளா பதில் சொல்லிடுறாங்க. நிஷாந்த் அண்ட் தீபக், அதாவது நீரஜோட ஃப்ரெண்ட்ஸ், இவங்க 2 பேரும் மரியாவோட அபார்ட்மெண்ட்டுக்கே போய் மரியாவையும் கூப்பிடுறாங்க. அதாவது மரியாவும் தங்களோட வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொல்லி மரியாவும் எதுவுமே தெரியாத மாதிரி இவங்களோட சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் போலீஸ் கேஸ் ஃபைல் பண்ணிட்டு கேஸை ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா அதுல ட்விஸ்ட் என்னன்னா போலீஸோட முதல் சஸ்பெக்டே மரியா தான். முதல்ல மரியாவை தான் போலீஸ் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. எங்களுக்கு கிடைச்ச தகவலின்படி நீரஜ் கடைசி இங்கே தான் வந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் ஃபோனு சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. இதுக்கு மரியா சொன்ன பதில், ஆமா
அவர் இங்க வந்தது உண்மைதான். மே 6, 2008 செவ்வாய்க்கிழமை அவர் இங்கே தான் வந்தாரு. வந்த உடனேயே அந்தேரியில உள்ள அவர் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் ஏதோ ஒரு பார்ட்டின்னு சொல்லி உடனே கிளம்பி போயிட்டாரு. ஆனா போலீஸோட விசாரணையில அன்னைக்கு அந்தேரியில எந்த பார்ட்டியும் நடக்கல. முன்னுக்கு பின்னா பதில் சொன்ன மரியாவையும் மேத்யூவையும் விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்ச உடனே இந்த முழு கதையையும் மரியா போலீஸ் கிட்ட ஒத்துக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த கேஸ்ல எவிடன்ஸ் அழிச்சதா சொல்லி மரியாவுக்கு 3 ஆண்டு சிறை தண்டனையும், மேத்யூவுக்கு தடயத்தை அழிச்சது மட்டும் இல்லாம கொலை செஞ்சதுக்கும் சேர்த்து 10 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் கோர்ட் தீர்ப்பளிச்சிருச்சு. இதுல ட்விஸ்ட் என்னன்னா, தண்டனை முடிஞ்சு வந்த கையோட மரியா ஒரு பிரஸ் மீட் அட்டென்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பிரஸ் மீட்ல அவங்க சொன்ன அந்த ஒரு பதில், எனக்கும் மேத்யூவுக்கும் அவ்வளோ பழக்கமே கிடையாது, இதுக்கப்புறம் நான் மேத்யூவை பார்க்க போறதும் கிடையாது. இந்த கேஸ்ல தப்பு யாரோடுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. நீங்க கொடுக்குற ஒரு சின்ன சப்போர்ட் தான் என்னை மேலும் ஊக்கப்படுத்தும்.